ஹாய் ஹலோ ரீடர்ஸ். நான் இப்போ உங்களுக்கு எந்த டாபிக் பற்றி பேச போகிறேன்னா, நம்மள பல பேர் பேசுகிற பேசிக் இங்கிலீஷ் பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது மாதிரியான டேர்ம்ஸ் பற்றின டீட்டெயில் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இதோட டெஃபினேஷன் வந்து சிம்பிளிஃபைடு ஃப்ரம் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். அதாவது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிற ஒரு லாங்குவேஜ் தான் பேசிக் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேருந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்லப்படுறது. இதை வந்து டெவலப் பண்ணுறது யார் அப்படின்னா, சைக்காட்டிஸ்டான சிகே ஆக்டன் அப்படின்றவர் தான் இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. எப்போனா 1920. இதோட பர்பஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, டீச் பண்ணுறது. யாருக்கு டீச் பண்ணுறதுன்னா, நான் ஸ்பீக்கிங் பீப்புளுக்காக இது மாதிரியான பேசிக் இங்கிலீஷ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எப்போ அப்படின்னா 1920. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எதை ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் அளவுக்கு வந்து இவங்களோட லாங்குவேஜ் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் இப்படி ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லணும்னா, காம்ப்ளெக்ஸான வேர்ட்ஸ் வந்து எடுத்துட்டு ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸில் வந்து சொல்லிக் கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள், வெக்காபுலரி சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது. 850 வேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்குமே. அதில் பேசிக் இங்கிலீஷ்னு எடுத்துக்கிட்டாலே ரொம்ப கம்மியான வெக்காபுலரி, ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷில் இருக்கிறது தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பேசிக் இங்கிலீஷ்னு சொல்கிறாங்க. இதோட வேர்ட் செலெக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரொம்ப சிம்பிளிஃபைட் பண்ணப்பட்ட வேர்ட்ஸை தான் எடுத்து நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பேசிக் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, நார்மல் இங்கிலீஷ். அதாவது நார்மல் இங்கிலீஷில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஐ பர்ச்சேஸ்ட் எ நியூ ஆட்டோமொபைல் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே வந்து பேசிக் இங்கிலீஷில் வந்து சிம்பிளிஃபைட் பண்ணிவிட்டு ஐ பாட் ஏ நியூ கார் அப்படின்ட்டு சிம்பிளாக சொல்கிறது தான் பேசிக் இங்கிலீஷ். அது மட்டும் இல்லாமல் கிராமரை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, நார்மல் இங்கிலீஷில் சொல்லும் போது இஃப் ஐ ஹேட் நோ ஐ வுட் ஹாவ் கான் அப்படின்னு சொல்கிறது. அதுவே பேசிக் இங்கிலீஷ்னா இஃப் ஐ நியூ ஐ வுட் கோ. அவ்வளோதான். இதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பேசிக் இங்கிலீஷு. தேங்க்ஸ் டு ஆல்.